ஐயய்யய்யோ! சத்தியமா முடியலங்க. இன்னைக்கு முடிச்சுருவேன், நாளைக்கு முடிச்சுருவேன்ட்டு தோ தோ தோன்னு கரெக்ஷன் பண்ணி பண்ணி அனுமன் வால் மாரி நீண்டுக்கிட்டே போதே தவிர குறையவே மாட்டேங்குது. இது எல்லா டீச்சர்ஸும் புலம்புற ஒரு டைம் ஆக்சுவலி. பிகாஸ் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா? சரி கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ற வேலைலாம் இருந்தது. அதுக்கெல்லாம் தான் கிளம்புனேன். சரி போய் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவ கூட்டு வர மாரி தான் பிளான். பட் நான் பாதி பண்ணிட்டுருக்கும்போதே அப்பா வந்துட்டாங்க. சரி வாங்கப்பா அப்படின்ட்டு அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு, கடைசியா நாங்க வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரை. இந்த ஷாப் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியோட ஒரு ஃபர்ஸ்ட்டு செல்ல பிள்ளை, விஐபி அப்படின்னு சொல்லலாம். என்னலாம் கியூட் வேர்ட்ஸ்லாம் இருக்கோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு தான் சொல்லலாம் நம்ப. ஸோ அவ்ளோ புடிச்ச ஒரு குட்டி பாண்டாக்காக தான் வந்து ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சித்தியும், தாத்தாவும் வந்து ஜாலியா ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோனே எங்க அம்மா வந்து, "எனக்கு என்னடி வாங்கிட்டு வந்தேன்னாங்க." நான் இந்த திங்ஸ்லாம் தான் அம்மாகிட்ட காட்டுனேன். அம்மா கேட்டது என்னமோ நெய்யும், எண்ணெய் மட்டும் தான். நான் அது இல்லாம குட்டி குட்டி சில்லற பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நம்ம சென்னை கிளம்பணும் இல்லையா? ஸோ லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, பிரசாத்ல வடைய எடுக்கலான்றதுக்குள்ள எங்க அம்மா வந்து, "நீ பட்டைய போட்டா மட்டும் தான் உனக்கு வடை, இல்லன்னா கிடையாதுன்ட்டாங்க." சரி நானும் அழகா சமத்து பிள்ளையா பட்டையெல்லாம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு இனி எந்த அந்நிய சக்தியும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்தா, அழகா எங்க அம்மா வந்து பூ மாரி இட்லியும், வெங்காய சட்னியும் எடுத்துட்டு வந்து நீட்டுனாங்க. சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா கரெக்ஷனுக்கு உட்காரலான்னு பார்த்தா, கரெக்ட்டா என் ஃப்ரெண்டு வந்து வாடி ஒரு ரவுண்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னா. சரின்னு அவ கூட அப்படியே வந்து நம்ம கடலூர் சில்வர் பீச்சுக்கு தான் ஒரு ரவுண்ட் அடிச்சா, ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. அலை எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. ஹோப் கடலூர் மக்கள் உங்களுக்கு தெரியும்.